ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ் ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டிடியூட். பெல்டெஸ்க். ஸோ டவுன் சவுத்தில் இல்லை தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் இந்தியாவில் கூட சரி, நம்ம ஊரில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற ஒரு டாபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெல்டெஸ்க். ஸோ பெல்டெஸ்க் அப்படின்றது வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி. இந்த கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பட் இந்த பெல்டெஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே ஏறுதுன்னா நீங்கள் லைவாக வந்து பார்த்தீங்கன்னா பையர் செல்லர் அப்படி பார்ப்பீங்க. ஓகேங்களா? பட் பெல்டெஸ்கை பொறுத்தவரையிலும் இதை எப்படி ரீச் ஆகுது மக்கள்கிட்ட அப்படின்னா, த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க் இன்னும் பச்சையாக சொல்லணும்னா ஒரு MLM பிஸ்னஸ் மாதிரி தான் இது ரன் ஆகுது. ஓகே, ஸோ நான் கொச்சப்படுத்தணுன்றதுக்காக சொல்லலை. பெல்டெஸ்க்கு மக்கள் கிட்டக்க இப்படி தான் ரீச் ஆகுது. சரி, பெல்டெஸ்க்னா என்ன, பெல்டெஸ்க் எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு முன்னாடி கிரிப்டோ கரன்சினா என்ன? கிரிப்டோ கரன்சியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜியில் ஒர்க் ஆகிற ஒரு காயின் தான் கிரிப்டோ கரன்சி. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சியை நிறைய மக்கள் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கூகுள் பே பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் எப்படி ரீடீம் பண்ணுறீங்க? ஸோ ரிவார்ட் பாயிண்ட்ஸை ஏதாவது கேஷ் வவுச்சராகவோ இல்லை ஏதாவது ஒரு சம் காயின்ஸாக பண்ணுறீங்க இல்லையா? இப்போ இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான் காயின்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுதான் கிரிப்டோ கரன்சி சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் கரண்ட்டாக நிறைய கேமிங் கம்பெனி அவங்களோட டெஸ்டர்ஸ்க்கோ இல்லை எதுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி ஒரு கிஃப்டாக கொடுக்குறதோ ரீடீம் பண்ணுற காயின்ஸாகவோ கிரிப்டோ கரன்சியும் குளோபலாக நிறைய டிரான்சாக்ஷன்ஸ், ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக லீகல் கிடையாது, இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு காயின் தான் இந்த கிரிப்டோ கரன்சி. ஸோ இது வந்து இப்படி தான் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இப்படி தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இதை பேன் பண்ணியிருந்தாங்க. தென் லேட்டர் ஆன் வந்து அதுக்கு 30% டேக்ஸ் இம்போஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அப்போது அப்படி இருந்தும் ஏன் இதை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இதை வாங்கலாமா வாங்க வேணாமா அப்படி ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகே, பெல்டெஸ்க் வாங்குறதுக்கு முன்னாடி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒருத்தர்கிட்ட நான் போயிட்டு என்கிட்ட ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் பெல்டெஸ்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்ககிட்ட ஒரு பதில் சொன்னார். 10 வருஷத்துக்கு முன்னாடி பிட்காயின் ஒருத்தர் வந்து என்கிட்ட வேணுமான்னு கேட்டார். அப்போ வந்து பிட்காயினோட ப்ரைஸ் வெறும் 15,000 ரூபா தான். இன்னைக்கு ஒரு பிட்காயினோட விலை 1 கோடி ரூபாய். நான் வெறும் 15 பிட்காயின் இல்லை 10 பிட்காயின் வாங்கியிருந்தேன்னா இன்னைக்கு என் கிட்டக்க 10 கோடி ரூபாய் காசு இருந்திருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொல்றாரு. ஸோ பிட்காயின் மாதிரி இன் நியர் ஃபியூச்சர்ல பெல்டெஸ்க்கு போகுமா அப்படின்னா இட்ஸ் அ பிக்கெஸ்ட் கொஸ்டின் மார்க். பாசிபிளா அப்படின்னா என்ன பாசிபிள் இருக்கு, என்ன பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி, ஒருவேளை ஃபுல்லாமே டிஜிட்டல் கரன்சி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா பிரைஸ் அப்ரிஷியேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பிட்காயின் பிரைஸ் போகுமா அப்படின்னா தெரியாது. பட் என்ன பாசிபிலிட்டி இல்லை, இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அவ்வளோ டிமாண்ட் இருந்தா மட்டும்தான் அந்த ப்ராடக்டோட பிரைஸ் அப்ரிஷியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு செமிகண்டக்டர் செக்டார் ஸ்டாக்குக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு. இன்னும் சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. லாஸ்ட் மந்த் அக்டோபர் 2025ல சில்வருடைய பிரைஸ் பயங்கரமான ஒரு ரேலி இருந்துச்சு. நிறைய பேர் வந்து சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தவங்களாம் நல்ல ப்ராஃபிட்ல இருந்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த சில்வர் டிமாண்ட் என்னென்ன ரீசனுக்காக வந்துச்சு? கோல்டு ரேஷியோக்காக. கோல்டு சில்வர் ரேஷியோ வந்து கம்மியா இருக்கு, ஸோ அதை மீட் அவுட் பண்ணணும், நம்பர் 1. அடுத்தது செமிகண்டக்டர் செக்டார்ல சில்வர் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் இருக்கிறதுனால தான் அந்த பிரைஸ் அப்ரிஷியேட் ஆகுது. வேறஸ் இப்போ நம்ம பிட்காயின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிட்காயினோடைய சப்ளை ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ சப்ளை குறைவா இருக்க பட்சத்தில் மட்டும்தான் அதுக்கு டிமாண்ட் இருக்கு. பிட்காயின் மட்டும் இல்லைங்க, பிட்காயின் மாதிரி 5000 கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைனான்ஸ்னு ஒரு வேலெட் இருக்கு. இந்த வேலெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரிப்டோ கரன்சி லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய கிரிப்டோ கரன்சி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா XRP இருக்கு, ரிப்பிள் இருக்கு, ஈத்தீரியம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கிரிப்டோ கரன்சி, டாஜ் இருக்கு, ஷிப் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கிரிப்டோ கரன்சி ஆல்ரெடி லிஸ்ட் ஆயிருக்கு மார்க்கெட்ல. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் வந்து சேஃப் மூன் சொல்லிட்டேன், அது ஒரு கிரிப்டோ கரன்சி. இதெல்லாம் தாண்டி தான் வந்து பெல்டெஸ்க். ஸோ
பெல்டெஸ்க் காயின் வந்து இப்போ எப்படி மார்க்கெட்ல சேல் நடக்குதுன்னு நான் முதல்ல சொல்றேன். இப்போ இவ்வளவு நேரம் நான் சொன்ன லிஸ்ட் காயின் எல்லாம் நீங்க ஏதாவது ஒரு கிரிப்டோ கரன்சி வாலெட்ல உங்களால வாங்க முடியும். பெல்டெஸ்க் அப்படி கிடையாது. பெல்டெஸ்க்கு யார் விற்கிறாங்களோ அவங்க தான் உங்களால கொடுத்தாதான் வாங்க முடியும். ஓகேங்களா? முக்கியமான விஷயம், பெல்டெஸ்க்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? இப்போ நான் கிரிப்டோ கரன்சி ஆல்ரெடி நான் பிட்காயின் ஹோல்ட் பண்றேன், உங்களுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் எந்த கிரிப்டோலையும் இன்வெஸ்ட் பண்ணல. ஓகே, நான் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னா, ஸோ ஒரு வேலட் டிரான்ஸ்ஃபர் இருக்கும், இதுக்கு சம் சார்ஜஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இதே பெல்டெஸ்க்கு நான் உனக்கு விற்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் 10% 5% எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ யூ திங்க் லைக், இது முக்கியமான விஷயம் என்னன்னா எவ்வளோ சப்ளை இருக்கும் பாருங்க. இப்போ பெல்டெஸ்க்கை பொறுத்தவரையிலும் ஹியூஜ் சப்ளை. அப்போ இந்த பிரைஸ் எப்படி 2 ரூபாயிலேருந்து 9 ரூபா வந்துச்சு அப்படின்னா பியூர்லி நம்ம தான் அந்த பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்ன்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. ஓகே, ஐஎஃப்எஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த கதையை கண்டினியூ பண்ண உடனே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஐஎஃப்எஸ்ன்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. இந்த ஐஎஃப்எஸ் கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் 10,000 ரூபா தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கம்பெனியை 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மாதம் 10,000 ரூபா தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓவர் எ பீரியட், அதாவது இது ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் போயின்னு இருக்கு. ஸோ ஒருத்தர் முதல்ல 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணாரு, அவருக்கு 10,000 கிடைச்சது. 10 மாசம் ஆச்சு, அவர் போட்ட பணம் அவருக்கு ரிட்டர்ன் வந்துருச்சு. இப்போ அசல் அப்படியே இருக்கு. அதுக்கு அடுத்த மாசம் வந்து இருக்கு. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, அவர் போட்ட பணம் டபுள் ஆயிடுச்சு. இப்போ சப்போஸ் பணம் கேட்டாலும் கொடுத்துட்றாங்க. இப்போ அவர் என்ன பண்ணாரு, கடனை உடனே வாங்கி ஒரு 1 லட்சம் போட்ட இடத்துல 10 லட்சம் போடுறாரு. மறுபடியும் மாசம் 1 லட்ச ரூபா கிடைக்குது. இதே மாதிரி 1 வருஷம் போது அவருக்கு பணம் நிறைய சேர்ந்தது. ஓகே, அவர் என்ன பண்றாரு, கார் வாங்குறாரு, வீடு வாங்குறாரு, 2 கார் வாங்குறாரு, நல்லா செட்டில் ஆயிட்டாரு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, தெரிஞ்சவங்க கிட்ட, சொந்தக்காரர்கிட்ட பணத்தை வாங்குறாரு. இப்போ போட போறாரு. இப்போ என்ன நடக்குதுன்னா, வாங்கினார் இல்லையா, அவருக்கு எவ்வளவு காசு தரணும்? 10,000 ரூபாய். 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 ரூபாய் தானே. 1 லட்ச ரூபாய்க்கு அவர் 9,000 ரூபாய் கொடுப்பாரு. 1,000 ரூபாய் இவருக்கு. ஓகே, இவர் பணம் கிடையாது, வேற ஒருத்தர் பணம். 1 லட்ச ரூபாய்க்கு 1,000 ரூபாய் கொடுத்துடணும். இவர் வாங்கிக்குவாரு. பேலன்ஸ் 9,000 ரூபாய் அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு. முக்கியமான விஷயம், யார்கிட்ட பணம் கொடுக்குறாரோ அவர் வந்து இவங்க சொந்தக்காரருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாரு, இவர் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு. ஒரே ஒரு நோடல் பாயிண்ட் யாரு, அந்த எக்ஸ்ன்ற நபர் யார் பணம் வாங்கி கொடுக்குறாரோ அவர் தான் நோடல் பாயிண்ட். ஸோ இந்த கொடுக்குற பணம் வச்சு ஏதோ பண்றாங்க இல்லையா, அவங்க யாருமே இந்த சொந்தக்காரருக்கோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ தெரியாது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, பணம் நிறைய சேர்ந்துருது, இவங்களுக்கு நல்ல லாபம் வருது. பட் ஒரு டைம்ல அவர் அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு. யாரு, பணத்தை இவங்க கிட்ட இருந்து முதலீடு வாங்கி ஏதோ பிசினஸ் பண்றாரு இல்லையா, அவர் வந்து அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு. சரிங்களா? இப்போ யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா, உங்ககிட்ட வாங்கினார் இல்லையா, உங்ககிட்ட இருந்து அஷூரன்ஸ் கொடுத்து வாங்கினார் இல்லையா, அவர் தான் ரெஸ்பான்சிபிள். இப்போ இந்த கேஸை நான் ஏன் உதாரணமா சொல்றேன் அப்படின்னா, நிறைய பெல்டெஸ்க் காயின் வருது. ஸோ பெல்டெஸ்க் காயின் வந்து வாங்க நிறைய பிளான்ஸ் கொடுக்குறாங்க, அஷ்யூர்ட் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க வந்து 1 லட்ச ரூபா இல்ல 10,000 காயின் வாங்குறீங்க, 50,000 காயின் வாங்குறீங்க அப்படின்னா மாசம் மாசம் உங்களுக்கு இவ்வளோ காயின்ஸ் வந்துடும், இந்த காயின் நீங்க எப்பனாலும் வித்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு சூப்பர் ஹைலைட்டான விஷயம் சொல்றேன். ஒரு ஃபேமஸான ஒரு டீ கடையில வந்து பாத்தீங்கன்னா QR கோட் வச்சிருக்காங்களாம். அதுல வந்து பெல்டெஸ்க் விற்கப்படும், சாரி விச் மீன்ஸ் பெல்டெஸ்க்கை நீங்க அக்செப்ட் பண்றாங்க. ஸோ நீங்க பே பண்றதை பெல்டெஸ்க்ல பே பண்ணிக்கலாம். இவ்வளோ பாப்புலரா இருக்கிற பிட்காயினும் ரிப்பிள் இல்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் இவ்வளோ காயின்ஸுமே வந்து ஃபேமஸா இல்லை. பட் பெல்டெஸ்க் வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்க பே பண்றதை பெல்டெஸ்க்ல பே பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் கேட்டு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதோடைய தூண்டுதல் தான் இந்த யூடியூப் வீடியோ. ஸோ நிறைய இடத்துல நீங்க பே பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ என்னுடைய சஜஷன் தான், நல்லா ஞாபகம் வச்சுங்க, சஜஷன். நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இல்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, கண்டிப்பா வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்ற டிசிஷனை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். பட் இன்வெஸ்ட் பண்ணா என்ன நடக்கும்,
பண்ணலைன்னா என்ன நடக்கும்னு சொல்றேன். இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் வேணாம், ஓகேங்களா? உங்களுக்கு அந்த பணம் வேணாம் அப்படின்னு நினைச்சு முதலீடு பண்ணுங்க. ஸோ பிகாஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ட்ரிகர் பண்ற ஆட்கள், அவங்க டார்கெட் பண்ற ஆட்கள், முக்கியமான ஆட்கள் யாருன்னா ரிட்டையர்டு பீப்புள்ஸ். ரிட்டையர்டு பீப்புள்ஸ் தான் அவங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ், ஓகேங்களா? ஸோ அவங்க கிட்ட பணம் இருக்கும், என்ன பண்றதுன்னு தெரியாது. ஸோ தே மே திங்க் நான் வந்து ஃப்ரீயா இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வருமானம் வேணும் அப்படின்னு நினைச்சு அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ வாட் எவர் இட் மே பி, உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு வராதுன்னு நினைச்ச பணத்தை தைரியமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 1. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ரொம்ப கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது வந்து ஒரு காஷன் இது, ஓகேங்களா? பிகாஸ் எப்போ வேணாலும் இந்த காயின் வந்து ஜீரோ ஆகலாம், இல்ல எதுனாலும் நடக்கலாம், சஸ்பெண்ட் பண்ணலாம், இல்ல விற்க முடியாம போகலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 2லேருந்து 3 வேலெட் இல்லைன்னா இவங்களுடைய ஓன் வேலெட்ல தான் இது நடக்குது, ஓகேங்களா? ஸோ விற்க முடியாம போறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு, ஓகேங்களா? ஸோ 5 வருஷத்துல எதுனாலும் நடக்கலாம். இது வந்து விச் மீன்ஸ் டார்க் சைடு. பிரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் சொல்லிடுறேன். இப்போ நமக்கு ஆல்ரெடி கேன்வாஸ் பண்ணவங்க மாதிரி அது பிட்காயின் பிரைஸுக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை, மேபி போகலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெய்லி ரெகுலர் லைக் இந்த பிட்காயின் இப்போ 9 ரூபா, இப்போ பெல்டெஸ்க்கு 9 ரூபா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் வந்து இது வந்து ஒரு 100 ரூபாவோ இல்லை 200 ரூபாய் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணலையோ அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. பட் ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ரிஸ்க் எடுங்க. பிகாஸ் இன்னைக்கு தேதிக்கு வந்து இந்தியாவில் பெரிய பணக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அவங்களுடைய டோட்டல் ஒர்த்து வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 லட்சம் கோடி. ஸோ அவங்களுடைய லாஸ்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ல வந்து அவங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10% எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது அவங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 10% எடுக்கிறது. ஸோ நிறைய பிஸ்னஸ் இருக்கு. எல்லா பிஸ்னஸுமே, ஒரு பிஸ்னஸ் வந்து இல்லை ஒரு முதலீடு வந்து மேக்சிமம் வந்து 20% 25% பிஸ்னஸாக இருக்கும் பட்சத்தில் முதலீடு இருக்கு அப்படின்னா இட்ஸ் ஓகே. பட் உங்களால் ஃபிசிக்கலாக பார்க்க முடியாமல், உங்களால் நினைச்ச அளவுக்கு லிக்விடிட்டி பண்ண முடியாமல் ஒரு முதலீடு இருக்கு அப்படின்னா, ஸோ ஈவன் லேண்டில் போடுறீங்கன்னா கூட உங்களால் ஒரு தேவைப்பட்ட லிக்விடிட்டி பண்ண முடியும், இல்லை அதை வந்து நீங்கள் ஒரு கொலேட்ரலாக காமிக்க முடியும். நிறைய கம்பெனி வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் கொலேட்ரலாக்கு லோன் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்குமே பயன்படாம ஒரு விஷயம் இருக்கு, பெல்டெஸ்க் இருக்குன்னா அதில் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து கொஞ்சம் யோசிங்க. ஓகே, ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாக இருக்கணும்னு நினைக்கும் பட்சத்தில் முடிஞ்ச வரலும் தெரிஞ்ச ஒரு முதலீடில் பண்ணுங்க. எதுவுமே தெரியலையா கம்முன்னு கோல்டை வாங்கி போடுங்க, இல்லை லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதை தவிர வேறு எதுவும் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யோசிச்சு செயல்படுங்க. பெல்டெஸ்க் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேஃப் சைட் ரொம்ப முக்கியம். நிறைய ஸ்கேமர்ஸ் இருக்காங்க, அதனால் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.